கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 100 days ஆச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப அதை பத்தின ட்ரெண்டிங் நியூஸ் வாச்சிடலாமா? வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் தமிழ்ச்செல்வி. தமிழகத்தில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு பதவியேற்று 100 நாட்களை நிறைவு செய்துள்ளது. பதவியேற்ற முதல் நாளில் கையெழுத்திட்ட 200 யூனிட் இலவச மின்சாரம், மகளிர் பாதுகாப்பிற்கான சிங்கப்பெண் சிறப்பு படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவு ஆகியவை முழு வீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 100 நாள் சாதனை அறிக்கையாக அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அம்சங்கள்: தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் சிறு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் திருமண நிதியுதவி திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெற்றி தமிழ்நாடு மாநாடு மூலம் சுமார் ரூபாய் 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தவிக அரசின் 100 நாள் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. திமுக மற்றும் அதிமுக தரப்பில் தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றும் பழைய திட்டங்களுக்கே புதிய பெயர்கள் சூட்டப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் நிதி மேலாண்மையில் அரசு வெளிப்படைத்தன்மையுடன் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இதுபோன்ற மேலும் ட்ரெண்டிங் நியூஸ்கள் தெரிந்து கொள்ள எமது தமிழின் குரல் சேனலை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.